இன்னைக்கு நம்ம தவளகிரீஸ்வரர் டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். தவளகிரீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு நாம் காஞ்சிபுரத்தை தாண்டி தான் போக வேண்டியது இருக்கும். காஞ்சிபுரம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெஜ் ஹோட்டல் எங்களுக்கு அமைஞ்சுது. அந்த ஹோட்டலில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காஃபிலேருந்து, தோசையிலேருந்து, இட்லிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் ட்ராவலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து தவளகிரீஸ்வரர் கோயிலுக்கு ட்ராவல் பண்ணோம்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் காமிக்கும். நாங்கள் இன்னைக்கு பட்டாபிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால எங்களுக்கு வந்து 109 கிலோமீட்டர் காமிக்குது. ட்ராவல் பண்ண ஏரியா ஃபுல்லாகவே வந்து சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மலையை ரீச் பண்ணும்போது கிட்டத்தில் வந்த அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது உள்ளே போகும்போது அந்த மலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலையை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பயம் ஒன்று வந்துச்சு. எப்படிடா அந்த மலை மேலே நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்டெப்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அது பயங்கர பெரிய மலையாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியான ஸ்டெப்ஸில் போவோம். ஏன்னா பாப்பா நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். 2 பாதை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து கடினமான பாதை, இன்னொன்று வந்து ஈஸியான பாதைன்னு சொன்னாங்க. நம்ம ஈஸியான பாதைக்கு போவோம். ஈஸியான பாதையிலே வருவோம். மேலே போய் ஈஸியான தரிசிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அம்மா இருக்காங்க. ஜீவசமாதி இது போச்சு ஜீவசமாதி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு செங்கோதையம்மன் பார்ப்போம். நம்ம சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம்? சென்னையிலேருந்து சுமார் 110 கிலோமீட்டர் வந்துச்சு. நாங்கள் வந்து ஆவடியிலேருந்து வந்தோம். ஸோ அப்படி இப்படி காலைல 4:30 மணிக்கு கிளம்பி அப்படியே வந்துட்டோம். 4:30 மணிக்கு எழுந்தோம். ஆனால் கிளம்பி வந்தது 6 மணிக்கு தான். ஸோ 6 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். இப்போ மணி என்ன? டைம் வந்து 9 o'clock ரீச் ஆயிருக்கும். 9 o'clock ரீச் ஆயிருக்கோம். எந்த மலையேற்றமாக இருந்தாலும் இந்த மலையேற்றம் எனக்கு கஷ்டம் தான். ஏன்னா பாப்பாவை தூக்கி ஏற போகிறேன். நான் வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க நான் சும்மா வரேன்ட்டு. நான் சும்மாலாம் வரல. இங்கே வந்து நாமளே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால அபிஷேக சாமான்லாம் வாங்கி இந்த பேக்கில் போட்டு நான் அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகிறேன். இவர் என்ன பண்ணார், மேலே தண்ணி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய பாட்டில் ஒன்று வருமே 2 லிட்டர் பாட்டில், அதை வாங்கிட்டார். மேலே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதுவும் வாங்கியிருக்காரு. ஸோ பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ரிஸ்கியான பிளேஸுன்னுலாம் யாரும் சொல்லலை. யார் வேணால் போகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் நம்ம பாப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கோம். கடினமான பாதை இது வழியாக போகுது. ஓ, இதுதான் கடினமான பாதையா? ஆமாம், கல்லு முள்ளமாக இருக்குது போல. வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஓ, ஸ்டெப்ஸு. ஓகே, குட். அதான் சிமெண்ட் அதெல்லாம் போட்டு புதுசாக பண்ணியிருக்காங்க, தெரியுதே. இவ்வளோ தூரம் தான் ஏறி இருக்கோம். அதுக்கே மூச்சு வாங்குது. என் பொண்ணு ஜாலியாக வருது. இவ்வளோ தூரம் தான் ஏறி இருக்கோம். இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஏறிய வந்திருக்கோம். இதுக்கே நாக்கு தள்ளுது. இதுக்கே எங்களால் முடியல. ஐ திங்க் வி ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட். ஆமாம். ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது வீட்டில் இருக்காதீங்க. இது மாதிரிலாம் ட்ரெக்கிங் வாங்க. அருமையான வியூ பாயிண்ட் தான் அது. அப்படி ஏறி பாருங்க. ஸோ பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். இந்த பாதை வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி நடக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. கோயில் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து எங்களுக்கு 43 நிமிஷம் ஆயிருக்கு. 9 மணிக்கு கீழே இருந்து கிளம்பணும். 1 hour ஆயிருக்கா? பார்த்து வரணும் அந்த ஸ்டெப்ஸ்லாம். ஓ, ஸ்டெப்ஸு சரியில்லை. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு ஸ்டெப்ஸு பாருங்க. அதான் 2 பாதையில் வந்து ஒரு பாதையோட இது கண்டினியூஷன் போல இருக்கு. ஓகே, வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இந்த வியூ பாயிண்ட்டை. என் மச்சி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே பார், எல்லா மலை மேலே போகும்போதும் இப்படி ஒரு வியூ, ஒரு அழகான ஒரு வியூ. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வர்றது. ஓ மை காட். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் ஒரு பலன் இருக்குதான்ல? கண்டிப்பாக இருக்கு. இந்த வயசுலேயே ஏற முடியலையே. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தால் கீழே தான் பார்த்துட்டு போகணும். மேலெலாம் ஏற முடியாது. அதுமாதிரி நல்லா யோசிச்சுக்கோங்க. லேடிஸு குழந்தைங்கலாம் கூட்டின்னு வர மாதிரி இருந்தால் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே பக்கத்தில் கடையெல்லாம் எதுவும் கிடையாது. குடிக்க தண்ணி கூட கிடையாது. லேடிஸ் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட இது எங்கேயுமே இருக்காது. நாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
காட்டு வழி மாதிரி இருக்குது. அந்த வழியில் கடை எதுவும் கிடையாது, ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் காலையில் கிளம்பி வந்தனால ஒரு 8 o'clock வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு டம்ளரில் பால், தண்ணி, எங்களுக்கு தண்ணி, அபிஷேகத்துக்கு தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவளுக்கு டயப்பரு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ரிப்பேர்டாக தான். நடக்க தான் முடியல, அதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் எதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும் போல இருக்குது. ஓஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்கணும் போல இருக்குது. நம்ம இந்த பாதையை பாருங்க. எது இந்த பாதை என்னதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூப்பிட்டியா நீ? கேமரா சைட் ஆச்சு காட்டுங்க. ஓ மை காட், என்ன இப்படி இருக்கு? ரெண்டாவது சர்ப்ரைஸ், எங்கள் வியூவை பாருங்க. ஓ மை காட், அந்த மலையை பாருங்களேன். இந்த இடம்லாம் சுத்தமாக சரியில்லை. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. அது எல்லாம் வெர்டிக்கலாக இருக்குது பாருங்கள், செங்குத்தாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் வருது. அவர் பேண்ட்டெல்லாம் அவர் வேர்வை, இவருக்கு சும்மாவே வேர்க்கும். இந்த மாதிரி ஏறி வந்தாலும் ரொம்ப வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. குட் குட், இந்தா நான் ஏறவா? பத்திரம், நான் தான் சொல்கிறேன், ஒரு கை கொடு எனக்கு. இல்லைம்மா நான் வரேம்மா. எனக்கு கொடு, ஒரு கை கொடு. பாருங்க நாங்கள் எங்கே ஏறி வந்திருக்கோம். அல்லு கிளம்புது பார்த்தாலே. எப்பா என்ன நீ விட்டு இவ்வளோ தூரம் போயிட்டா? கஷ்டப்பட்டு எப்படி வர்றது? நான் வரவா? வேணாம் நீ வரலாம், வேண்டாம். உண்மையாகவே கை ஒத்துற ஆரம்பிச்சிச்சு மச்சி. இந்த பேர் வா வா, பயந்துட்டேன். ஓடியா ஓடியா. இரு இந்த இடத்துல கால் வச்சு ஏறுறேன். கையை பிடி, என் கையை பிடி ஃபஸ்ட்டு. கையை பிடிச்சிட்டு இருக்கேன். அம்மா. ஸோ இது மாதிரிலாம் ட்ரிப் போகிறதுனால ஒரு அட்வான்டேஜும் இருக்குது உங்களுக்கு. அந்த ஃபேமிலியை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம். இப்போ ஒரு நிமிஷத்தில் எனக்கு கைகள்லாம் உதறிடுச்சு. அந்த டைமில் வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு நான் அவ்வளோ சொல்ல முடியல. ஸோ அந்த வியூ காட்டு கீழே கொஞ்சம். ஸோ அவள் அங்கே நிற்கிறா, நான் இங்கே வந்துட்டேன் பாப்பா தூக்கின்னு. அவளையும் எனக்கு விட முடியல, பாப்பா விட்டு அவளை வந்து தூக்கவும் முடியல. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசு. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், இது மாதிரி வரனால லவ் இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வீட்டிலே இருந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இது மாதிரி வரும்போது தான் அவங்களோட அருமை தெரியுது. யாரும் போன மாதிரியும் தெரியல, வர மாதிரியும் தெரியல, ஏதோ நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கு. போகிற ஒரு காக்காவை காணும். நம சிவாய, ஓம் நம சிவாய. எப்படியோ அந்த கரடு முடனான பாதையை கடந்தாச்சு. இங்கே பாருங்க இந்த மலை எப்படி இருக்குன்னு. லைஃப்பில் இந்த வியூவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்க முடியுமா? ஹெலிகாப்டரில் போனால் பார்த்துட முடியாது. 1500 அடி ஹைட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கு பாதை. ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் சோளிங்கர் மாதிரி அந்த ரோப் கார் போட்டுருவாங்கல்ல. அச்சான் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். வீடியோலாம் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணியா? என்னடா அப்படி கேட்டா? ரெக்கார்ட் ஆகலாம், இன்னொரு தடவை வரலாம்டா. இன்னொரு தடவையா? அப்படி சொல்ல மாட்டோம். அப்படியே திரும்பி வரணும். இங்கே பாருங்க, இதுதான் பாசம் எங்கள் மேலே இருக்க லவ். நான் விழுந்துடக்கூடாதுன்னு அவர் பிடிக்க, அவர் விழுந்துடக்கூடாதுன்னு நான் பிடிக்க. என்ன போலாம். நம சிவாய். ஹாய் இல்லை, இப்போதான் லவ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கு. என்னன்னா அடுத்தவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்தாலே போதும். நம்ம லைஃப்பை நம்ம வாழணும்னா என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. கரெக்டா? எஸ். எல்லாம் நன்மைக்கேன்னு எதுக்கு கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு சொல்லு. குகை மாதிரி இருக்கு, ஆனா குகையெல்லாம் இல்லை.
முகம் இல்லை, அந்த பாறைக்கு கீழே இருக்குது. நான் அவ்வளோதான்ல குறைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பாறையெல்லாம் நடுவில் இடுக்கல யார் போட்டிருப்பாங்க? அதுவே உடஞ்சி விழுந்திருக்கோம். போட வேற போடுவாங்கன்னு உனக்கு ஆள் வச்சு. ஆமாம். இதுக்கே அசந்துட்டா அப்படி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்க. இது படிக்கட்டு, இது பேர் படிக்கட்டா? என்ன பாருங்க, எப்படியோ வந்துட்டேன். இது வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குரல்லாம் கேட்குது, மனுஷர்கள் வர மாட்டேங்குது. நம்ம இது உள்ளே வந்தோம், இது வழியாக வந்தோம். ஒரு கேட் இருக்குது இங்கே பாருங்க. திருப்பி மேலே ஏறி போகுது ஸ்டெப்ஸு. கணபதியே நம. இது பேக்ஸ் மாதிரி தெரியல. சொல்லு சக்சஸ். ஐயோ குரலே வரல. இதுதான் டோட்டல் டாப் வியூ. எல்லாம் செவத்து ஃபுல்லாக ஏற்றி வச்சிருக்காங்க. முருகர் வா, முருகர் தரிசனம். மாச்சி கும்பிடுமா. பின்னாடி பாரு, வள்ளி தேவியானியோட இருக்காரு பாரு. வள்ளி தேவியானியோட இருக்காரு. நாங்கள் அபிஷேக சாமான்லாம் எடுத்துக்கிட்டு ஆசையாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு நினச்சி தான் அங்கே போனோம். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஒரு குருக்கள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாமே முடிச்சு வச்சுருந்தாரு. அதனால அபிஷேக சாமான்லாம் அவர்கிட்டே கொடுத்துட்டு அப்படியே சாமியை வேண்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். தவளகிரீஸ்வரரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மலை மேல நாங்க இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் ஏறி வந்ததுக்கு அப்புறமா நாங்க என்ன நினைச்சோம்னா இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அங்க நிறைய ஃபேமிலி இருந்தாங்க, நிறைய பேர் வீடும் கட்டி வச்சிருக்காங்க, நீங்களே பாக்குறீங்க. ஸோ எல்லாரும் கேஷுவலா வந்து போற இடத்துக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறி வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் வீடியோ சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிவபக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு நாள் வச்சு போங்க. இந்த வீடியோ சிவபக்தருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குற மாதிரி இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவே. இது மாதிரி ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்கிற ஒரு சிவபெருமான் கோயிலோ இல்ல பழங்காலத்து சிவன் கோயிலோ உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக குழந்தைய தூக்கிக்கிட்டு மேலே ஏறி போய் உங்களுக்காக நான் ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்கேன். அதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.